பாடலும் வரலாறும் பாகம் 5 உம்மண்டை கர்த்தரே. பாமாலை எண் 336. நியரர் மை காட் டு தி. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு தன் பெற்றோரையும் சுய தேசத்தையும் விட்டு தனியாக தப்பி ஓடும்போது ராக்காலத்தில் பெத்தேலில் ஒரு கல்லை தலையணையாக கொண்டு தூங்குகையில் கண்ட தரிசனம் நமக்கு தெரியும். இச்சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்ட பாடல் இது. இப்பாடலை எழுதியவர் சாரா ஃபிளவர் ஆடம்ஸ் அம்மையார். ஒரு நாள் இரவு அம்மையார் பெத்தேலில் யாக்கோபு கண்ட கனவை தானும் கண்டார். எந்த கஷ்டமான நிலையிலும் கடவுள் தமது அடியார்களுக்கு அருள் செய்வார் என்னும் உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிற்று. விழித்து எழும்பியதும் இக்கனவை ஒரு பாடலாக எழுத வேண்டும் என்னும் ஆவல் கொண்டபோது இப்பாடலின் சில வரிகள் மனதில் உண்டாயின. சில தினங்களுக்கு பின் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத யூனிட்டேரியன் சபையை சேர்ந்த வில்லியம் ஃபாக்ஸ் போதகர் தமது சபையில் யாக்கோபை குறித்து பிரசங்கம் செய்ய போவதாக அம்மையாரிடம் கூறினார். இவ்வாராதனையில் பாடுவதற்கு யாக்கோபின் தரிசனத்தை பற்றிய பாடல்கள் ஏதாவது உண்டா என அம்மையார் போதகரிடம் கேட்டார். பாடல் ஒன்றும் இல்லை என போதகர் கூறவே ஆடம்ஸ் அம்மையார் உடனே உட்கார்ந்து ஏற்கனவே தன் மனதில் உருவான உம்மண்டை கர்த்தரே என்னும் பாடலை எழுதி தன் சகோதரி எலைசாவின் உதவியால் ஓர் ராகத்தையும் அமைத்து கொடுத்தார். இது இப்போது நாம் பாடும் ராகம் அல்ல. அவ்வாராதனையில் தான் இப்பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. பின்னர் இப்பாடலின் சிறப்பை உணர்ந்த சங்கீத நிபுணரான லவ்வல் மேசன் பண்டிதர் இப்போது நாம் பாடி வரும் பெத்தனி என்னும் அழகிய ராகத்தை அமைத்தார். இவ்வளவு துரிதமாக எழுதப்பட்ட இப்பாடலானது உலகம் முழுவதிலும் பாராட்டப்படும் பாடப்பட்டும் வரும் என்று அம்மையார் நினைக்கவே இல்லை. உலகத்திலே மிகப்பெரிய கப்பல் என அக்காலத்தில் கருதப்பட்ட டைட்டானிக் என்னும் பிரிட்டிஷ் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தது. கப்பலில் 2000த்திற்கும் அதிகமான பேர் இருந்தனர். ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவில் மிதந்து வந்த ஒரு பனிமலையில் கப்பல் மோதி உடைந்து அமிழ தொடங்கியது. பிரயாணிகளில் 1/3 பகுதி தான் உயிர்மீட்சி படகுகள் லைஃப் போட்ஸ் இருந்தன. ஆயினும் பிரயாணிகள் கலக்கம் அடையவில்லை. கப்பலின் வாத்திய குழுவினர் பேண்ட் உம்மண்டை கர்த்தரே என்னும் பாடலின் ராகத்தை துணிக்க பிரயாணிகள் யாவரும் இப்பாடலை உரத்த சத்தமாய் பாடிய வண்ணம் கப்பல் அமிழ்ந்தது. பிரயாணிகள் சுமார் 700 பேர் மாத்திரம் உயிர் தப்பினர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருந்த வில்லியம் மேக்கின்லே என்பவர் இப்பாடலை பெரிதும் பாராட்டி தாம் மரித்த பின் தமது அடக்க ஆராதனையில் இப்பாடல் பாடப்பட வேண்டும் என விரும்பினார். இப்பாடலை எழுதிய சாரா ஃபிளவர் அம்மையார் இங்கிலாந்தில் ஹார்லோ நகரில் 1805ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். இளவயதிலேயே தாயார் காச நோயினால் இறந்து போகவே சாராவும் சகோதரியாகிய எலைசாவும் தந்தையால் வளர்க்கப்பட்டனர். பின் அம்மையார் லண்டன் மாநகர் சென்று வில்லியம் ஆடம்ஸ் என்னும் சிற்பக்கலை நிபுணரை மணந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார். லண்டன் மாநகரில் ஒரு திறமையுள்ள நடிகையாகவும் இருந்து வந்தார். ஆனால் சுகவீனத்தின் நிமித்தம் நாடக மேடையை விட்டு இலக்கியம் எழுதுவதை மேற்கொண்டார். பின்னால் தந்தையாரும் இறந்து போகவே சகோதரியாகிய எலைசாவும் சாராவும் வீட்டிலேயே வசித்து வந்தார். 1847ஆம் ஆண்டு சாரா ஆடம்ஸ் அம்மையார்
க்ஷயரோகத்தால் பீடிக்கப்பட்டு 1848 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தமது 43வது வயதில் காலமானார். சாரா ஆடம்ஸ் அம்மையார் 100க்கு அதிகமான பாடல்கள் எழுதியுள்ளார். இப்பாடல்களுக்கு சகோதரி எலைசா ராகங்கள் அமைத்து வந்தார். ஆனால் உம்மண்டை கர்த்தரே என்னும் ஒரே பாடல்தான் கிறிஸ்தவ உலகில் வெகுவாக பாடப்பட்டு வருகிறது. அவரது இதர பாடல்கள் பொதுவாக அமெரிக்காவில், குறிப்பாக யூனிட்டேரியன் சபைகளில் பாடப்படுகின்றன. கர்த்தர் தந்த இப்பாடல்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.